சரி, சுட 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 சாதம், பொன்னி அரிசி சாதம் அப்படியே பொலன்னு இருக்குதா. அதில் அப்படியே 2 முருங்கைக்காவையும் கீரையும் கலந்து மாங்காய் போட்டு சாப்பிட்டா சும்மா கொண்டான்னு இருக்கும். எங்கே மாங்காய் அதுக்கப்புறமா கத்திரிக்காய் பொரிச்சது. அடுத்து வெண்டைக்காய் பொரிக்கிறேன். பட் எனக்கு வந்து கத்திரிக்காய் தான் ரொம்ப பிடிக்கும். அதனால் கத்திரிக்காய் வச்சு சாப்பிட போகிறேங்க. சுட்ட கொதிக்க சாப்பிட எனக்கு அவ்வளோ பிடிக்கும். இந்த கத்திரிக்காய்க்கும் இதுக்கும் அட்டகாசமாக இருக்கும். எப்போவுமே சமைச்ச உடனே எனக்கு சாப்பிட்றணுங்க. உங்களுக்கு எப்படி? ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஜெயாஸ் கார்டன். இப்போ ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு ரெசிபி தாங்க போட போகிறோம். அதுக்கு முன்னாடி ஜெயாஸ் கார்டன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் ஐக்கான ஆல் ஆப்ஷன் போட்டு வச்சுக்கிட்டிங்கன்னா டிஃப்ரெண்ட்டான ரெசிபிஸ்லாம் உங்களுக்கு உடனே நோட்டிஃபிகேஷனில் வரும். ஃப்ரெண்ட்ஸ், இப்போ வந்து நம்ம ஒரு முருங்கைக்காய் பறித்து நல்லா வந்து உப்பு போட்டு வேக வச்சுருக்கோங்க. என்ன குழம்பு வைக்க போகிறேன் அப்படின்னா மயில் பீலி கீரை. நம்ம தோட்டத்தில் இன்றைக்கி ஹார்வெஸ்ட் பண்ணதை நான் உங்களுக்கு வந்து ஒரு ஷார்ட்ஸில் போட்டிருக்கேன், பார்த்துக்கோங்க. டபுள் கலரில் இருக்குங்க. கிட்டத்தட்ட தண்டங்கீரை டேஸ்ட்லேயே தான் இருக்கும். அந்த கீரையை நல்லா கட் பண்ணி வாஷ் பண்ணி வச்சுருக்கேன். அதையும் இதோட சேர்த்து போட்டு முதல்ல வேக வச்சுக்கலாம். இப்போ இதோட சும்மா ஒரு புளிப்புக்காக எல்லாமே நம்ம தோட்டத்தில் உள்ளது தான் வச்சுட்டு கொஞ்சமாக தண்ணி ஊற்றி உப்பு போட்டு வேகிற டைமுக்குள்ளே ஒரு மசாலா அரைச்சிட்டு வந்துடலாம். கீரையும் மாங்காவும் வேகட்டும், அதுக்குள்ளே ஒரு மசாலா அரைச்சிட்டு வந்துடலாம். இதில் நல்லா ஒரு 2 செல் தேங்காய் போட்டிருக்கேன், ஒரு பல் பூண்டு, கொஞ்சமாக சீரகம் போட்டிருக்கேன், கொஞ்சம் மிளகு போட்டிருக்கேன். அதுக்கப்புறம் மஞ்சள் பொடி, வத்தல் பொடி, காரத்துக்கு தகுந்த மாதிரி போட்டு கொஞ்சோண்டு புளி, இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா மையாக அரைச்சிட்டு வந்துடலாங்க. நல்லா கீரையெல்லாம் வந்துடுச்சு. இப்போ நம்ம நல்லா மையாக அரைச்ச மசாலாவை போட்டு தேவையான அளவு தண்ணி விட்டு நல்லா மசால் வடை போகிற வரைக்கும் கொதிக்க வைக்கலாம். நல்லா மசால் வடையெல்லாம் போய் அப்படி ஒன்று சேர்ந்தாப்பில் வந்திருக்கு பாருங்கள். எல்லாம் நல்லா இருக்குல்ல. இந்த ஸ்டேஜில் நம்ம கடுகு, வெந்தயம், நிறைய சின்ன வெங்காயம், கொஞ்சோண்டு பெருங்காயம், கருவேப்பிலை போட்டு தாளித்து ஊற்றினா அவ்வளோதாங்க. இதுக்கு ஏதாவது ஃப்ரை பண்ண ஐட்டம் வச்சு சாப்பிட்டா ரொம்பவே நல்லாயிருக்கும். ட்ரை பண்ணி பார்த்துட்டு கண்டிப்பாக கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள்.